பேசிட்டோம். நான் உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கிறேன். திரு சுப்ரத்னம், இங்க பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறார். தொடர்ச்சியாக நீங்க அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் ஜெயலலிதா இடத்துல நான் பிரதமர் மோடியை வைத்து பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன். திரு ஓ பன்னீர்செல்வமும் அப்படித்தான் பார்க்கிறாரா? வணக்கம். அதாவது திரு நாகராஜ் அண்ணன் பேசின ஒரு கருத்தில் நான் உடன்படுறேன். இப்ப நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் தான் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னொரு கருத்து, அண்ணன் கூட்டணியில இருக்கோம், தயவு செய்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுடைய உணர்வுகளையும் மனதில் வைத்து பேசணும். போலி திராவிடம் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு. அதற்கு கூர்ந்து நான் அண்ணனை கேட்டுக்குவேன், இது போன்ற வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். பிரதமர் அவர்கள் அதுக்கு வர்றேன் சார், அதுக்கு வர்றேன் சார், வர்றேங்க பரவேல் சார், பிளீஸ் அலோவ் மீ டு ஸ்பீக். நான் அதுக்கு தான் வர்றேன். ஐ அம் கமிங் டு தட். அதுக்கு தான் வர்றேன். பிரதமர் கலந்து கொண்ட மேடையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 57 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் என்று சொன்னது உள்ளபடியே அன்றைக்கு மேடை நாகரிகம் வருது. ஓபிஎஸ் உடனடியாக ஓடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஓடோடி போய் மைக்க பிடிக்க பதில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த திராவிட இயக்க உணர்வாளர்கள் நாங்கள் கூட்டணி எலக்டோரல் அலையன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் அலையன்ஸ். தேர்தல் கூட்டணி என்பது அரசியல் கூட்டணியிலிருந்து வேறுபட்டது. எனவே அப்படி ஒட்டுமொத்தமாக திராவிடம் இந்த 50 ஆண்டு காலம் சீரழித்தது மாற்று என்று சொல்கிற பொழுது அந்த உணர்வாளர்கள் நாங்கள் என்றைக்கும் திராவிட சித்தாந்தத்தோடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் எம்ஜிஆர் புரட்சியாளர் அம்மா அண்ணன் ஓபிஎஸ் என்ற வழியில் அந்த சித்தாந்தத்தில் நாங்கள் பீடு நடைபெறுகிறவர்கள். எனவே கூட்டணிக்காக அது போன்ற எங்களை கொச்சைப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன கருத்தை சொன்னார்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அம்மா அவர்களுடைய இடத்தில் யாரையும் வைத்து பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் in order to glorify the prime minister, பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அவர் ஒரு ஒப்பிடாக சொல்லி இருக்கிறார். அதுதான் யதார்த்தமே தவிர there is nothing to be read too much into the lion. அதாவது அதற்கு உள்ளர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரையில் ஒரு அண்ணா, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஒரு அம்மா என்பதுதான் எங்களுடைய நிலையை தவிர நிச்சயமாக அதிமுக என்ன காரணத்தை சொல்லி பாஜக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்துச்சு சார்? அண்ணா அதிமுக பிரிந்து வந்ததற்கு பதில் சொல்ல வேண்டியது சகோதரி சிவசேனா. காரணம் தான் நான் கேட்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கான தலைவர்கள் பட்டியல் போட்டீங்க இல்லையா, அதனால கேட்கிறேன். அதிமுக என்ன காரணத்தை கோட் பண்ணி கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க? அதிமுக இன்றைக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் 2019 ஆண்டு என்றைக்கு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து கூட்டணி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தோமோ அந்த கூட்டணி என்பது இன்றும் தொடர்கிறது. நாங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியிடவில்லை. பலமுறை பத்திரிகையாளர்கள் உங்களை தேர்ந்த நெறியாளர்கள் கேட்ட பொழுதெல்லாம் நாங்கள் இதே பதிலை சொல்லி நான் கேட்ட கேள்வி நீங்க தவிர்த்துட்டீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கான சங்கடம் அப்படிங்கிற வகையில நான் புரிஞ்சுக்கிறேன் திரு சுப்ரத்னம். இல்ல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறியதாக சொல்லி இருப்பவர் திரு இபிஎஸ் அவர்கள் தாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டேன் சார். என்ன காரணம் சொல்லி அவங்க வெளியேறினாங்க? நீங்க தலைவர்களாக முன்னிறுத்தக்கூடிய தலைவர்களை அவங்க ரொம்ப அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தானே வெளியேறினாங்க. அப்படி கிடையாது. அது உண்மையான காரணம் கிடையாது. என்டிஏ கூட்டத்தில் டெல்லியில் நடைபெற்ற
தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் அருகில் அமர வைக்கப்பட்டார். அதை வரலாற்று செய்தியாக அவர்கள் பெருமைப்படுத்தினார்கள். அவர் அமர்ந்ததை விட எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை என்பதை அவர்கள் பல்வேறு அதற்கு உள்ளர்த்தம் கற்பித்து பேசினார்கள். ஆனால் மறுநாள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பொழுது அவர் சொன்னது, we want integrated ADMK, ஒருங்கிணைந்த அதிமுக தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அர்த்தமுள்ள கூட்டணியாக இருக்கும். எனவே திரு இன்றைக்கு மிகப்பெரிய தென் மாவட்டங்களில் சரி, தமிழ்நாடு முழுவதும் சரி, மிகப்பெரிய அறிந்த தலைவராக பார்க்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியிலே இருக்கிறார், திரு தினகரன் வெளியே இருக்கிறார், திருமதி சசிகலா அம்மையார் வெளியில, இவர்கள் எல்லாம் சேர்த்தால் தான் உங்களுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் சொல்றோம்ல, எங்களுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கி இன்டாக்டா இருக்கணும், கன்சாலிடேட்டடா இருக்கணும். அதுதான் தேசிய ஜனநாயக பிஜேபி அமைக்கக்கூடிய கூட்டணிக்கு வலு சேர்ப்பதாக இருக்கும், பொருள் பதிந்ததாக இருக்கும் என்று திரு அமித்ஷா அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தான் அதற்கு வேறு காரணம் சொல்லி ஏதோ தலைவர்களை கொச்சைப்படுத்தியதாக சொல்லி இவர்கள் காரணம் கற்பித்தார்களே தவிர, கண்டுபிடித்தார்களே தவிர அது உண்மையான காரணம் கிடையாது. ஒருங்கிணைந்த அதிமுக என்று வைக்கப்பட்ட கோரிக்கை தான் அதுதான். எனவே இன்றைக்கு நான் தயவு செய்து சொல்லிடுறேன், பேசுறாங்களே அதிமுக அதிமுக முடிக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக மெகா கூட்டணி அமைப்பேன் என்று வெளியிலே சென்றார்கள். ஆனால் ஒரு புது கட்சியாவது அங்கே இருந்த புதிய பாரதம் கட்சி உட்பட இன்றைக்கு வெளியேறியிருக்கிறது தவிர, அங்கே நான் கேட்கிறேன், திண்டுக்கலை சேர்ந்தவன் என்ற முறையில் உணர்வு பூர்வமாக கேட்கிறேன். 1973 இரட்டை இலை சின்னத்தை உலகிற்கு அடையாளம் காட்டிய வெற்றி சின்னத்தை இங்கே வெற்றி காண வைத்தது பிரசிடென்ட் எம்ஜிஆர் தலைமையில் மாயத்தேவர் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக்கிய திண்டுக்கல்லில் இன்றைக்கு பாளையங்கோட்டையிலிருந்து நெல்லை முபாரக் என்பவரை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இங்கே வேட்பாளராக நிறுத்திருக்கிறார்கள் என்றால், வாட் லோக்கஸ் ஸ்டாண்டி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி has got to claim that. நான் கேட்கிறேன், சிவசங்கர் கிட்ட நான் பதில் வாங்கிக்கிறேன். அவர் சொல்வதற்கு உண்மையான கூட்டணியில் இருந்து வெளியேறி சொன்ன உண்மையான காரணங்கள் வேற. கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லி அதை அமைக்கல, அதிமுகவுக்கான பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் நீங்க வேட்பாளர் அறிவிக்கலங்கிற நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டிருக்கார். பதில் சொல்லிடுங்க. அதிமுக என்ற கட்சியினுடைய செயல்பாடுகளை கட்சியிலே இல்லாத நபர்கள் தீர்மானிக்க முடியாது. ஒரு கட்சியினுடைய நலனை அதுக்கான ஆட்சி மன்ற குழு, அந்த தலைவர்கள், அந்த உயர்மட்ட குழு தான் தீர்மானிக்க முடியும். அதனால அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, அவங்க கட்சியில இல்ல. ஓபிஎஸ் என்றவர் என்ன கட்சி, அவருக்கு என்ன பேரு? உரிமை மீட்பு குழு. இருங்க சார், நான் என்ன சொல்றேன், நீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சு, கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்த எல்லா கேஸுமே அதனால அவங்க ஏதோ சொல்லணும்ன்றதுனால சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அவங்களா ஒரு பேரை வச்சுக்கிட்டா என்ன சார் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அடுத்து நாங்க ஏன் கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம்னா, தொடர்ந்து அவங்க எங்க தலைவர்கள் கொச்சைப்படுத்தும் போது நாம எப்படி உண்மையான காரணம் இல்லங்கிறாரு அவர் முடிவு பண்ணா அதுக்கு நாங்க எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? ஒரு பேர் இயக்கம் 1.5 கோடி இருந்த தொண்டர்களை நீங்க 2,19,00,000 பேர் உறுப்பினர்களா வச்சிட்டு இருக்கோம். ஒரு பிரதான எதிர்க்கட்சி கூட்டணியோட சேர்த்து 75 சீட்டு நாங்க வச்சிருந்தோம். அப்ப நாங்க இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் கிடையாது. ஒட்டு மொத்தமா நாங்க புறக்கணிச்சிட்டோம். அவங்க பாட்டுக்கு அவங்க குற்றச்சாட்டை வச்சிட்டு இருப்பாங்க. களத்துல வலிமையான தொண்டர்கள் இருக்கிற அல்லது வலிமையான எல்லா லெஜிஸ்லேட்டர்ஸும் இருக்கக்கூடிய அமைப்பா திரு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்குறாருன்னா, அவர் சொன்ன மெகா கூட்டணி எங்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஏன் கூட்டணி அமைக்கல? நாங்க புதிய தமிழகம் இருக்கு, தேமுதிக இருக்கு. ஒரு வலி தேமுதிக எங்களுக்கு என்ன 2011 பிரதான எதிர்க்கட்சி. திமுக 23 சீட்டை எடுத்து பின்னாடி போயிட்டு 29 சீட்டை எடுத்து ஒரு எதிர்க்கட்சியா உட்கார்ந்துச்சு சார். இன்னைக்கு அவர் மனிதநேயமிக்க ஒரு விஜயகாந்த் அவர்கள் இல்லாத நேரத்துல அந்த அம்மா ஒரு 5 சீட்டை நாங்க கொடுத்து ஒரு வலிமையான கட்சியா தான் இருக்கும். இப்ப நீங்க பாருங்க என்ன ஓட்டு சதவீதம் பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்கிதான். இப்ப எல்லாருமே என்னன்னா ஒரு மாயையில இருக்காங்க. திமுக உட்பட இவர் ஏதோ ஊழல் சொல்லிட்டு இருந்தார். ஊழலை பத்தி இப்ப மிக்ஜாம் புயலுக்காக வெள்ள அறிக்கை கேட்டோம். 5000 கோடி நீங்க அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதை பத்தி ஒரு தகவலும் இல்ல. தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு பாதிப்பு, எத்தனாயிரம் கோடி மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, மத்திய அரசு எவ்வளவு கொடுத்திருக்கு, நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? சென்னையில என்ன சார் ஒரே 43 லட்சம் பேர் நான் சொல்லணும்ல, எவ்வளவு அதிருப்தி இருக்கு மக்கள் கிட்ட. சரி, ஓகே. நீங்க வேட்பாளர் ஒருத்தர் மக்களோட நிக்கல.
அதை நீங்க கொடுத்துட்டீங்க சார். நான் கொடுத்தது இல்ல சார், இதுதான் சொல்றேன். திமுக உட்பட ஒரு மாயையில தான் இருக்காங்க. ஆனா மக்கள் இப்போ நான் என்ன நம்ம சொல்றேன், ஒவ்வொரு பார்ட்டா டீவியேட் ஆகி போயிட்டே இருக்க வேண்டாம். ஒவ்வொண்ணா முடிச்சிடலாம். உங்களுக்கு அடுத்த சுற்று ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீங்க பதில் பேச விடுங்க சார். திமுகவோ பிஜேபியோ இல்ல இவங்களோ உரிமை மீட்புகளோ ஏதோ ஒரு குழு யாராவனாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா களத்துல இருக்க மக்கள் அதிமுக இருக்கும்போது எந்த அளவுக்கு பயன்பெற்றால் சமூக நல திட்டங்கள் எவ்வளவு நெருக்கடியில கூட நாங்க நிறுத்தலாம். ஆனா நீங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு எத்தனை பேருக்கு நாங்க கொடுத்தோம் லேப்டாப், நீங்க இப்ப எத்தனை பேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? புதுமை பெண் திட்டம்ன்றது எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்தீங்க? நாங்க எத்தனை பேருக்கு கொடுத்தோம்? பரப்புரையில பேச வேண்டிய விஷயம் இல்ல சார், இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும்ல. அதுதான் பரப்புரையில பேசணும். இப்போ நீங்க களத்துல களத்துல இருக்க மக்கள் உணர்வாங்க சார். எந்த அளவுக்கு பாதுகாப்பா அதிமுக இருந்தோ இன்னைக்கு கஞ்சா வேட்டை 2.0 3.0 4.0 ஜாபர் சாதிக்கு யாரு கைது பண்ணாங்க? அயலகாணி சார், கஞ்சா புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? போதை போதை மதுபானம் உங்களுக்கான நேரத்தை அடுத்த சுற்று வாய்ப்பு சுப்ரத்னம் நீங்க பேசலாம். உங்களுக்கு நான் நிறைய நேரம் கொடுத்தேன், பேசலாம். மதிவான நீங்க பதில் சொல்லுங்க. பேசலாம், இருங்க. நான் உங்களுக்கான நேரம் வாய்ப்பு கொடுக்கிறேன். கத்து தர்றாரா? நாட்டுக்கு நிர்வாகத்தை எடப்பாடி பழனிசாமி தான் கத்து தர்றாரா? இந்த நாட்டுக்கு நிர்வாகத்தை எடப்பாடி பழனிசாமி தான் கத்து தர்றாரா? பேசலாம். ஸ்டுடியோல இருக்கனால you cannot disrupt others. இல்ல அவங்க எதுவும் சொல்லல. நாகரிகமா சொன்னா நீங்க கட்சியிலே இல்லாதவங்க என்ன தீர்மானம் பண்ண முடியும் சார்? கட்சியில நீங்க இருக்கீங்களா? நீங்க கட்சியில இருக்கீங்களா சார்? யாரு கட்சியில நீங்களா இன்னைக்கு கட்சி யார்கிட்ட சார் இருக்கு? கட்சி யார்கிட்ட இருக்கு? சும்மா சத்தம் போடாதீங்க சார். நான் நாகரிகமா சொல்லிட்டேன். கட்சி யார்கிட்ட இருக்கு? இல்ல சுப்ரத்னம் கொடி யார்கிட்ட இருக்கு? என்ன அடையாளத்தோட பேசுறீங்க? அதிமுக என்ற அடையாளத்தோட பேசுறீங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே? நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே? என்ன அடையாளத்தோட பேசுறீங்க? திரு சுப்ரத்னம் பேசலாம். நீங்க போல சொல்லிட்டு சொன்னா என்ன பண்ணீங்க? அவங்க பதில் சொல்லிட்டாங்க, பேசலாம். எல்லாரும் பேசணும். பேசலாம். மதிவான